2024இல் உருவாகும் 3 யோகத்தால் உச்சம் தொடும் 5 ராசிகள். கேந்திர திரிகோண ராஜயோகம் உருவாகும் காலத்தில் சில ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பண முதலீடு, உடல்நல பரிசோதனை, வேலையில் பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகளை பார்க்கிறார்கள். குறிப்பாக கீழ்கண்ட 4 ராசிக்காரர்களுக்கு பண பலன்கள் அதிகமாக இருக்கும். ராஜயோக 2024இல் உருவாகும். ஜோதிட ரீதியாக இது மனிதனுக்கும் பூமிக்கும் நிவாரணம் அளிக்கிறது. அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட வழியில் அடையாளங்களை மாற்றுகின்றன. இது நல்ல சுப பலன்களையும் ராஜயோகத்தையும் தரும். வியாழன் அறிவு, ஞானம், ஆன்மீகம், கல்வி, செல்வம் மற்றும் மதத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. தனுசு மற்றும் மீன ராசிகளுக்கு அதிபதி வியாழன். டிசம்பர் 2023இல் ஷஷா, ருசகா மற்றும் மாளவிய ராஜயோகங்கள் உருவாகியுள்ளன. டிசம்பர் 31ஆம் தேதி வியாழன் நேரடியாக பயணிப்பதால் 2 ராஜயோகங்கள் உருவாகும். மே 1, 2024 அன்று மதியம் வியாழன் மேஷ ராசியிலிருந்து வெளியேறி ரிஷப ராசிக்கு நகரும். வியாழன் மே 3, 2023 இரவு கடக ராசிக்குள் நுழைகிறது. வியாழனின் நேரடி போக்குவரத்து கஜலட்சுமி ராஜயோகம் மற்றும் மத்திய முக்கோண ராஜயோகம். கஜலக்ஷ்மி ராஜயோகத்தின் தாக்கத்தால் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை கொண்டு வருவாள். கஜலக்ஷ்மி யோகம் ஏற்படும் ராசியில் சனியின் சடேசதி முடிந்து மகிழ்ச்சி, செல்வம் பெருகும். மூன்றாவது கேந்திர வீடு 3, 4, 7 மற்றும் 10வது கேந்திர வீடு 1, 5 மற்றும் 9 ஆகிய இடங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருக்கும் போது கேந்திர திரிகன் ராஜயோகம் மிகவும் மங்களகரமானது. கேந்திர திரிகோண ராஜயோகம் உருவாகும் காலத்தில் சில ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பண முதலீடு, உடல்நலப் பரிசோதனை, வேலையில் பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகளை பார்க்கிறார்கள். குறிப்பாக கீழ்கண்ட 4 ராசிக்காரர்களுக்கு பண பலன்கள் அதிகமாக இருக்கும். மேஷம் மேஷ ராசிக்கு 5 ராஜயோகங்கள் அமைவதால் டிசம்பர் மாதம் உகந்தது. 2024இல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக லாபம் பெறுவீர்கள். குருவின் அருளால் திருமண வாழ்வு மகிழ்ச்சிகரமாக அமையும். உங்களின் சில பிள்ளைகள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை தொடர்பான நல்ல செய்திகளை கேட்பீர்கள். பூர்வீக சொத்து கிடைக்கும். நீங்கள் புதிய வேலையை தொடங்க திட்டமிட்டிருந்தால் இது மிகவும் நல்ல நேரம். கடகம். கஜலக்ஷ்மி ராஜயோகத்தால் கடக ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. வியாபாரிகளுக்கு அனுகூலமானது. நிதி நன்மைகள் கிடைக்கும். முதலீடு மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற பலன்கள் உண்டாகும். கேந்திர திரிகோண ராஜ்ய யோகம் அமைவதால் வேலை, வியாபாரத்தில் வெற்றி பெறப் போகிறீர்கள். புதிய வேலை கிடைக்கும். தந்தையின் ஆதரவு கிடைக்கும். சிம்மம் கஜலக்ஷ்மி ராஜயோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அதிகம். சமய காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகளை கேட்பீர்கள். பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள பணிகள் விரைவில் முடிவடையும். உங்கள் பணியில் மரியாதை அதிகரிக்கும். தனுசு கஜலக்ஷ்மி ராஜயோகம் உருவாகி தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் தரும். உங்கள் பிள்ளைகளின் திருமணம் அல்லது அது தொடர்பான இனிமையான செய்திகளை கேள்விப்படுவீர்கள். வாகனம், சொத்து வாங்கும் வாய்ப்பு உண்டு. மாளவிய ருச்சக ராஜயோகத்தால் சுக்கிரன், செவ்வாய் அருள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சனி மற்றும் சுக்கிரனின் நவபஞ்சம யோகமும் உருவாகி வருவதுடன் வியாழன் மற்றும் சுக்கிரனின் சமசப்தக யோகமும் உருவாகிறது. இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலில் வெற்றியும் நல்ல நிதி ஆதாயமும் கிடைக்கும். உங்கள் மனைவியுடன் உறவு நன்றாக இருக்கும்.